திருச்செந்தூர் முருகன் கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்றும் அழைக்கப்படும் இது தமிழ்நாட்டின் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள புனித தலம். அதன் ஆழமான வரலாறு, ஸ்கந்த புராணத்தின் புராண கதைகள் மற்றும் தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்களுடன் பல நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி இக்கோவில் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரரை வென்று வீரதீர செயலை கொண்டாடும் வகையில் கட்டப்பட்டது. இந்த புராணக் கதை இக்கோவிலின் முதன்மை அடிப்படையாக அமைந்துள்ளது. சூரபத்மன் சிவபெருமானிடம் பல்வேறு வரங்கள் பெற்று கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான். தேவர்கள் அவரது கொடுமைகளால் அஞ்சி சிவபெருமானிடம் உதவி கோரினர். சிவபெருமான் தனது ஞான சக்தியால் முருகனை படைத்து சூரபத்மனை அழிக்க அனுப்பினார். அந்த போர் திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்றது. முருகன் சூரபத்மனை வென்ற பிறகு தனது தந்தையான சிவபெருமானை வணங்க விரும்பினார். அதற்காக தெய்வீக கட்டிடக் கலைஞர் மாயன் இக்கோவிலை கட்டினார். இன்றும் மூலவர் சிவபெருமானை வணங்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஸ்கந்த சஷ்டி விழா இந்த சூரசமர வெற்றியை கொண்டாடுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒரு கட்டிடக்கலை அதிசயம். அதன் உயரமான கோபுரம், நுண்ணிய சிற்பங்கள் மற்றும் செதுக்கல்கள் தமிழர்களின் பண்டைய கைவினைத் திறனை பறைசாற்றுகின்றன. பிரதான கோபுரம் மேற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. இது கடல் நோக்கி கிழக்கு நோக்கிய கோவில்களில் இருந்து மாறுபட்ட தனித்துவமான அம்சம். கப்பல்களுக்கும் பக்தர்களுக்கும் விளக்கு போல நிற்கிறது. கோவிலின் நுழைவாயில் அவஸ்த மண்டபத்திற்கு இட்டுச் செல்கிறது. அங்கு 124 எண்ணிய செதுக்கப்பட்ட தூண்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் நுண்ணிய கலை வடிவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மூலவர் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் வடிவில் நிற்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். கருவறை ஒரு குவியில் அமைந்துள்ளது. புனிதமான கிரானைட் சிலையாக உருவாக்கப்பட்டது. கோவிலின் தெற்கே நல்லி கிணறு என்ற புனிதமான நல்லூர் நீர்க்கிணறு உள்ளது. இது கடற்கரைக்கு மத்தியில் இருந்தும் இனிப்பு நீர் கொண்டுள்ள தனித்துவமான அம்சம். திருச்செந்தூர் முருகன் கோவில் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். மற்ற 5 மலைப்பகுதிகளில் இருக்க இது கடற்கரையில் அமைந்த ஒரே கோவில். இக்கோவிலுக்கு கிழக்கு நுழைவாயில் இல்லை. மேலும் கருவறை தரை மட்டத்திற்கு கீழே குகை போல உள்ளது. இவை அனைத்தும் தனித்துவமான கட்டமைப்பு அம்சங்கள். 1646 மற்றும் 1648க்கு இடையில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியால் கோவில் ஆக்கிரமிக்கப்பட்டது. போர்த்துகீசியர்களுடன் மோதலில் சிலைகளை கொள்ளையடித்தனர். ஆனால் சிலைகள் கடலில் இருந்து மீட்கப்பட்டன. அதேபோல் டிசம்பர் 2004 சுனாமியையும் கோவில் தாக்குப்பிடித்தது. கடல் பின்வாங்கியதால் பாதுகாக்கப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்களை கொண்டாடுகிறது. உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்களை ஈர்க்கிறது. ஸ்கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், ஆவணி மற்றும் மாசி திருவிழாக்கள் முக்கியமானவை. ஒவ்வொரு விழாவும் சிறப்பு சடங்குகளுடன் நடைபெறுகின்றன. இந்த திருவிழாக்கள் வண்ணமயமான ஊர்வலங்கள், புரோகிதர்களின் சடங்குகள், தேர் ஊர்வலங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியவை. திருச்செந்தூர் முருகன் கோவில் அதன் ஆழமான வரலாறு, ஸ்கந்த புராண கதைகள், தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் புனித அனுபவங்களுடன் தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு அழியாத அடையாளமாக திகழ்கிறது.